இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சிபுரம் அருகே வையாவூர் சாலையில் கனகராஜ் என்பவர் கே பர்னிச்சர் என்ற கடையை 20 ஆண்டுகளாக விற்பனை செய்யும் கடையாக நடத்தி வரும் நிலையில் நேற்று இரவு பணி முடிந்ததும் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை கடையை திறந்து கல்லா பெட்டியை பார்க்கும் பொழுது நேற்று இரவு கல்லாவில் வைத்த ரூபாய் 50,000 பணம் கொள்ளை போனது தெரியவந்தது. கடையின் பூட்டு உடைக்கப்படாமல் கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எவ்வித சேதாரம் இல்லாமல் இருப்பதாக குழப்பத்தில் இருந்த உரிமையாளர் கனகராஜ் கடையில் இருக்கும் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தார். அதில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் கடை அருகே இருக்கும் குறுகிய வழியில் உள்ளே புகுந்து படிக்கட்டு மேலே ஏறி கடைக்குள் நுழைந்து தலையில் டவல் கட்டிக்கொண்டு கடைக்கு உள்ளே புகுந்து சிசிடிவி கேமராவை உடைக்க முயன்ற போது முடியாததால் கல்லாப்பட்டியில் இருந்த ரூபாய் 50,000 எடுத்து செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பூட்டப்பட்ட கடையின் பூட்டை உடைக்காமல் கடைக்கு அருகே இருந்த சிறிய துளை வழியாக உள்ளே நுழைந்த கொள்ளையன் கல்லாவில் இருந்த 50,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இக்கொள்ளை சம்பவம் குறித்து கடையின் உரிமையாளர் காஞ்சி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சியை வைத்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.